ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி கோஸ்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு ரொம்பவே அமானுஷமான ஒரு கதையை பற்றி தான் கேட்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபரான பிரியா தான் இந்த கதையை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது அவங்க நீட்டுக்காக சென்னைக்கு போய் படிக்க போனப்போ நடந்த சம்பவம் தான் இது. கேட்குறப்ப எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லும் போதே நிறைய இடத்துல அழுதுன்ட்டாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுவரையும் பார்த்த கோஸ்ட் கதைகளில் இது கூட நம்மளால் ஈஸியாக நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிரியா அப்படிங்கிறவங்க திருச்சியில் 12th முடிச்சுட்டு நீட்டு கோச்சிங்காக தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய ஊர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சென்னையில் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கதா இவங்களுக்கு தெரிய வருது. சரின்னு சென்னையிலே போய் நீட் கத்துக்கலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு கிளம்ப பிளான் பண்றாங்க. பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, பிரியா கிட்ட நீ போய் ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் எடுத்து தங்க வேணாம், அங்கதான் உன்னோட சித்தப்பா வீடு இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்கிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள எதனா கோச்சிங் சென்டர் பார்த்து அங்க போய் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரியாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பிரியாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. பிரியா என்ன நினைச்சாங்கன்னா, பிரியா தனியா பிஜி ஹாஸ்டல்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. நம்ம இதுக்கு தேவையில்லாம பேர்டனா இருக்கணும் நம்ம சித்தப்பாக்கு அப்படின்றதுனால அவங்க அம்மா அப்பாட்ட கன்வின்ஸ் பண்றாங்க. நான் பிஜியே போய் படிச்சுக்கிறேன், எனக்கு தனியா இருந்தால் தான் நல்லா படிக்க தோணும், ரிலேட்டிவ்ஸ் கூட இருந்தால் என்னால் ஒழுங்காக படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்க அம்மா அப்பாவும் சரி நீ போமா, நான் சித்தப்பாட்ட எல்லாமே சொல்லிடுறேன், பிஜியில் ஜாயின் பண்ணு, ஒரு 2-3 நாள் கழிச்சு உன்னை நாங்கள் அங்கே பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை திருச்சியிலேருந்து சென்னைக்கு தனியாகவே அனுப்பி வைக்கிறாங்க. பிரியாவும் போய் அந்த பிஜியை பார்க்குறாங்க. அந்த பிஜி ரொம்ப நீட்டாகவே இருக்கு. சரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் எதனா இருக்கா அப்படின்னு கீழே சர்ச் பண்ணுறாங்க. பிஜி ஓனர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இல்லைம்மா கீழே ஃபுல்லாகிருச்சு, சீக்கிரம் வரவங்களுக்கு தான் கீழே ரூம் கொடுப்போம், 3வது மாடியில் 3rd ஃப்ளோரில் தான் ஒரே ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குது, அதுவும் ஒரு ஆளுக்கு தான் ஃப்ரீயாக இருக்குது, அது வந்து ஒரு 3 ஷேரிங் ரூம், அங்கே வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாவுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா பிரியா திங்க் பண்ணி வந்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துக்கிறதா, ஏன்னா அதுதான் பிரியாவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சரின்னா மற்ற பிஜிலாம் போய் சுற்றி பார்க்குறாங்க. எந்த பிஜிலையுமே ஸ்பேஸே இல்லை. சரி அந்த பிஜியில் தான் நம்ம போய் ஆகணும், அதுதான் வந்து நம்ம கோச்சிங் சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ட்டு திருப்பி அதே பிஜியில் போயிட்டு 3rd ஃப்ளோரில் ரூம் எடுத்துக்கிறாங்க. சரின்னு எல்லா பொருளையும் 3rd ஃப்ளோர் தூக்கிட்டு போகிறப்பே பிரியாவோட ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணுறாங்க. பேசிக்காக அது ஃப்ரெண்ட் இல்லை, பிரியாவோட சீனியர். அப்போ தான் அந்த பிஜி ஹாஸ்டல்லேருந்து ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியாவை கூப்பிட்டு ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, உனக்கு வேற நல்ல பிஜியே கிடைக்கலையா, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிரியாவும் எல்லாத்தையும் சொல்கிறா, இல்லைக்கா நான் சுற்றி நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறா. அந்த அக்காவும் ஒரு சில அட்வைஸ்லாம் பிரியா கொடுக்குறாங்க. இல்லைப்பா நானும் இந்த பிஜியில் ஒரு 2 மந்த்ஸாக இருக்கேன், எனக்கு இந்த பிஜி செட் ஆகல, அதனால தான் வெக்கேட் பண்ணுறேன், ஒரு மாதிரி பேட் ட்ரீம்ஸ் நிறையா வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி ஒரு மாதிரி க்ளீனாகவே இல்லை, அடிக்கடி பேட் ஸ்மெல்லாம் வரும், அதனால தான் எனக்கு இங்கே சுத்தமாக என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அதனால தான் நான் பிஜியை வெக்கேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு அக்கா இந்த பிரியாட்ட சொல்கிறாங்க. பிரியாவும் அதெல்லாம் கேட்டு பெருசாக எடுத்துக்காம சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே 2 பொண்ணுங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு பெண்ணு பேர் எலிசபெத், இன்னொரு பெண்ணு பேர் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் பிரியா தன்னோட பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் ரூமில் வச்சுட்டு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒரு பொண்ணு சுத்தமாக பிரியாட்ட பேசிய மாட்டேது, அது தூங்கிக்கிட்டே இருக்கு. சரி அவங்கள்ட்ட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இன்னொரு பொண்ணோட மட்டும் பிரியா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் தான் எலிசபெத். எலிசபெத்தும் பிரியாவும் கொஞ்ச நேரத்திலே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. பிரியாவுக்கு நல்லபடியாக காலையில் எந்திரிக்கிறாங்க, கோச்சிங் சென்டர் போகிறாங்க, நீட்டு நல்லா படிக்கிறாங்க, ரிட்டர்ன் வராங்க. பிரியா செகண்ட் பேட்ச்னு சொல்கிறாங்க, அதாவது 3 மணிக்கு தான் இவங்களோட பேட்ச் ஆரம்பிக்குமா. ஸோ அதனாலேயே இவங்க நைட்டில் லேட்டாக படிச்சுட்டு தூங்கிட்டு காலையிலையும் லேட்டாக தான் எந்திரிப்பாங்களாம். பிரியாவுக்கும் 2-3 நாள் கரெக்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போயிடுது, ஒரு மாதிரி வீட்டு நினைப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன செய்கிறாங்க பிரியா அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமில் 3வது ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது யார்கிட்டையும் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னல, அந்த பொண்ணு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி கத்த ஆரம்பிக்குது. ஏன் ரூமில் இப்படி பேசிக்கிட்டே இருக்க, வெளியில் போக மாட்டியா, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நேரடியாக பிரியாட்ட சொல்லாமல் செவுத்துட்ட பசை பேசிக்கிட்டு இருந்திருக்கு. பிரியாவும் ஓகே இவங்க இந்த மாதிரியான டைப் போல் நேரடியாக எதுவும் சொல்ல மாட்டாங்க போல் அப்படின்ட்டு பிரியாவும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வெளியில் அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பிரியா வெளியில் போயிட்டு அந்த 3rd ஃப்ளோரில் கீழே, அதாவது யாரும் எட்டி பார்க்காம இருக்கிறதுக்காக கிரில் கேட் போட்டிருப்பாங்களாம். எதனால அந்த கிரில் கேட் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. பிரியா அந்த கிரில் கேட்டை சர்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்க்குறாங்க. அப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாங்க. அப்பயே வந்து அவங்க அம்மாவோட காலை கட் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே புல்லரிச்ச மாதிரி இருந்திருக்கு. அது ஏன்னு பிரியாவுக்கு தெரியல. ஏன்னா பிரியாவோட குடும்பமே ஒரு மாதிரியான கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பம். அதனால பிரியாவுக்குமே இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியும். அதாவது பிரியாவுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகும்னு சொல்லப்படுது. பிரியா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாங்க. சரின்னு அது பெருசாக எடுத்துக்காம போய் திருப்பி வந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும். பிரியாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வருவோம், நம்ம படிக்க
குளிக்கணுமே அப்படின்ட்டு கீழே ரெஸ்ட் ரூமுக்கு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வரப்போ ஒரு மாதிரி மயக்கம் வந்திருக்கு பிரியாக்கு. ஐயோ என்னடா நமக்கு மயக்கம் வருது அப்படின்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க சைடில் இருக்க செவுத்தை அப்படியே பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு அந்த சிங்க் வரையும் போயிடுறாங்க, போய் மூஞ்சி கழுவலாம் அப்படின்ட்டு. சிங்க் வரையும் போயிட்டு மூஞ்சில நல்ல தண்ணியை அடிச்சுட்டு கழுவிட்டு இப்படி அங்கே உள்ள மிரரை பார்க்குறாங்க. பிரியாவோட லெஃப்ட் நோஸ்லேருந்து அப்படியே பொறுமையாக பிளட் வந்திருக்கு. பிரியா ரொம்ப பயந்துடுறாங்க. ஆல்ரெடி பிரியாவுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சரி அது எதுவும் ட்ரிகர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பிளட் வருது போல அப்படின்ட்டு துணியை வச்சு அந்த பிளட்டை தொடச்சிட்டு திருப்பி மூஞ்ச நல்லா கழுவிட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க. முகம் ஃபுல்லாக ரத்தம் வழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2-3 செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய் அந்த கண்ணாடி இவங்களே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னடா இது மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் வருது அப்படின்ட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பிரியா கண்முழிக்கிறாங்க. எங்க கண்முழிக்கிறாங்கன்னா பிரியாவோட சித்தப்பா வீட்டில் தான். பிஜி ஹாஸ்டல் உள்ளவங்க பிரியாவை நல்லபடியாக சித்தப்பா வீட்டுக்கு அமைச்சு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பிரியாவுக்கு ஆனதை தெரிஞ்சு ஸோ கண்முழிக்கிற பிரியா தொடர்ந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் கண்ணாடியில் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது ஏன் உருவமா எந்த உருவமானு தெரியல, முகம் முழுக்க ரத்தமா இருந்துச்சு, ஆனால் என் ஃபேஸில் ரத்தமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இனிமேல் நான் அந்த பிஜி ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சித்தப்பாவும் ஒரு ஆறுதல் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ வீட்டை விட்டு இப்போதான் முதல் முறை ஹாஸ்டல்னு வந்து வெளியில் தங்கியிருக்க, அதனால உனக்கு ஒரு சில கெட்ட கனவுகள்லாம் வரும், இதெல்லாம் சகஜம் தான், நீ பெருசாக எடுத்துக்காத, உனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ ஹோம் சிக்காக இருந்த, அதனால மட்டும்தான் இந்த மாதிரி நீயே வந்து கற்பனை பண்ணிக்கிட்ட, ஒன்றும் இல்லை, பத்திரமா இருக்க, நாங்கள் உன் கூட இருக்கோம், நீ பிஜி கூட போவேன்னா நீ இங்கேயே இருந்து நல்லபடியாக படிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பாக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாவோட அம்மா அப்பா வராங்க. அவங்க அம்மா படியும் பிரியா இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இனிமேல் பிஜிக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 நாள் பிரியாவோட அம்மா அப்பா பிரியா கூட இருக்காங்க. உடம்பு ஓரளவு கியூர் ஆகுதுங்க. சரின்ட்டு பிரியாவோட அம்மா அப்பா 2 பேருமே கிளம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க திருச்சிக்கு. பிரியா என்ன பண்ணுறா அப்படின்னா பிஜி போகாமல் சரி அங்கேயே உட்காந்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சித்தப்பா வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படின்னா பிரியாவோட அம்மா அப்பா திருச்சிக்கு வந்த அப்புறம் பிரியாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகிட்டே போகுது. அதாவது ரொம்ப தலைவலிக்குது, கால்லாம் ஜில்னஸ் ஆயிடுது, ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கு. கண்ணை மூடினாலே அந்த ரத்தம் பதிஞ்ச முகம் தான் பிரியாவுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதனாலே ரொம்ப பயந்து போன பிரியா நைட்டு ஃபுல்லாக அழுவுறா. ஸோ என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க சித்தப்பா அவங்க அம்மா அப்பாவை வர சொல்லிட்டு சரி நீ வெளியூர்ல இருக்கிறதுனால உனக்கு வந்து இன்னுமே கியூர் ஆக மாட்டேது உடம்பு, நீ சொந்த ஊர்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிரியாவை சொந்த ஊரான திருச்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் the real game starts. பிரியாவும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2-3 நாள் நல்லா தாங்க போகுது. அதாவது 2-3 நாள் உடம்பு முடியாம தான் இருக்கு, நல்லபடியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டா 4வது நாள் பிரியா ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ரூம்ல இருந்து. இவங்க அம்மா உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. அம்மா அவனை போ சொல்லு, அவனை போ சொல்லு, இங்க எவனோ ஒருத்தர் நின்னா, இங்க எவனோ ஒருத்தர் நின்னா, அவனை நான் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பார்த்ததே இல்லை, யாருமா அவன், அவனை போ சொல்லு, அவனை போ சொல்லுன்னு கத்தி இருக்காங்க. பிரியாவோட அம்மா இங்க யாரும் இல்லடா செல்லம், ஒண்ணு இல்லை அப்படின்னு ஹக் பண்ணி பிரியாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியாவோட அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா சரி நம்ம பொண்ணு ஏதோ பயந்த கோளாறு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அங்க உள்ள ஒரு லோக்கல் சாமியார்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர வச்சு பிரியாக்காக மந்திரிக்கிறாங்க. பிரியாக்கு மந்திரிச்சு இந்த தண்ணிலாம் தெளிச்சு விட்டு ஓரளவு நல்லா தாங்க இருக்காங்க. கரெக்டா அடுத்து 3 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா பிரியாவோட கட்டவரில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. பிரியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா இதை நோட் பண்றாங்க. என்னடி கட்டவரில இருந்து இவ்வளவு ரத்தம் வருது, நீ பாட்டுக்கு அசால்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கையை வாங்கி அந்த இடத்துல கட்டு போட்டுடுறாங்க பேண்டேடு. அப்ப கேட்கறாங்க இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. பிரியா தெரியல அப்படிங்கிறா. அது எப்படி உன் கையில இவ்வளவு பெரிய வெட்டுக்காயம் இருக்கு, அதுல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, தெரியலன்னு சொல்றியே, கவனமா இருமா, என்னமா ஆச்சு, வெளியூர் போயிட்டு வந்ததுல இப்படியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கோவத்துல பிரியாவை திட்டிடுறாங்க. அவங்க அம்மா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இது நடந்து 4 மணி நேரம் கழிச்சு, அதாவது மதிய சாப்பாடு 1:30க்கு சாப்பிடுறாங்க. 5:30க்கு மேல என்ன நடக்குது அப்படின்னா பிரியாவோட ரூம்ல இருந்து பயங்கரமான அலுவல் சத்தம். இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாரும் ரூம்குள்ள ஓடி பாக்குறாங்க. பிரியா அப்படியே தலைங்கீழ ரூம்ல படுத்திருக்காங்க, அதாவது குப்பரை படுத்திருந்திருக்காங்க. ரூம்ல கீழே ஃபுல்லா ரத்தம். அந்த ரத்தத்துல 333 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதியிருக்காங்க. அந்த ரத்தத்திலே கையில வச்சு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரையாங்கிள் சிம்பிள்ல ஏதோ டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே ரத்தத்துல. பிரியாவோட கையில கிட்டத்தட்ட 19 வெட்டுக்காயம், சின்ன பிளேடை வச்சு 19 இடத்துல தன்னைத்தானே கையை கிழிச்சு அந்த ரத்தத்துல எழுதிக்கிட்டே அழுதுகிட்டு இருந்திருக்கா பிரியா. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அதே ஊர்ல ஒரு துர்கையம்மன் கோயிலோட பூசாரியை கூப்பிட்டு வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. பிரியாவோட கையையும் காலையும் கட்டி போடுறாங்க. கை ஃபுல்லா பேண்டேட்லாம் சுத்திட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா பிரியா இன்னும் ஒரு மாதிரியான ஒரு நார்மல் ஸ்டேட்ல இல்ல. அதாவது ஒரு பேய் பிடிச்ச மாதிரியும் பிரியா இல்லைங்க. அதாவது பேய் பிடிச்ச டிஃப்ரெண்டான கேரக்டரா மாறி ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க, ஒரு சில விஷயங்கள் செய்வாங்கல்ல. பிரியாவுக்கு அதுவுமே எதுவும் இல்லை. பிரியாவாக தான் இருக்கு. ஆனா ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை செய்யறா, ஏன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பூசாரியும் வராருங்க. பூசாரியும் வந்துட்டு ஏதோ
சோழிலாம் போட்டு பார்க்குறாரு, தண்ணிலாம் தெளிச்சு விட்றாங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு ஆக்ரோஷம் கம்மியாகுது பிரியாவுக்கு. அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏமா நீ கையில் உள்ள காயத்துக்கு கட்டு போட்டுட்ட, பாப்பாவோட வயிற்றுல கழுத்துலலாம் காயம் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்பாவோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கலட்டுங்க அப்படின்னு அந்த பூசாரி சொல்கிறாரு. இவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பூசாரி இவங்க அப்பா எல்லாரும் வெளியே போயிட்டு அவங்க அம்மா அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி பார்க்குறாங்க. பார்த்தா பிரியாவோட வயிற்றுல அப்படியே யாரோ கையை வச்சு அழுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கை ரேகை பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுத்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்திருக்கு. அதாவது பிரியாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த தடத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய பூஜைகள்லாம் அந்த வீட்டில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிரியாவோட அப்பா என்னதான் அந்த பூஜைகளை நம்பினாலும் இருந்தாலும் மேலும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு, நிறைய பூசாரிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் கேரளாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு பூசாரிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப அந்த பூசாரி பயங்கரமான அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. அதாவது உன்னோட பொண்ணு ரத்தத்தில் ஒரு நம்பர் எழுதுனால 333, அது ஒரு சாதாரண நம்பர் இல்ல, அது ஒரு பயங்கரமான சாத்தானோட நம்பர். சாத்தான் குறியீடுகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் இந்த நம்பர் இருக்கும். அதனால உன் பொண்ணுக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு சாத்தான் உன் பொண்ணு மேல ஏற பாக்குது, உன் பொண்ணை ஏதோ செய்ய பாக்குது. அதனாலதான் உன் பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஆவியோ ஆத்மாவோ கிடையாது, இது முழுக்க முழுக்க சாத்தானோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. ரொம்பவே பயந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. அது எல்லாமே அவங்க அப்பா செய்யறாரு. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸா 18 நாள் அந்த பொண்ணை வச்சு பூஜை பண்றாங்க ஒரே வீட்டில். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடயங்கள், அந்த கை அச்சு சொன்ன வயிற்றுல இருக்குது, அது கழுத்து செவந்தது எல்லாமே போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் பிரியா ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேட்ல வர ஆரம்பிக்கிறா. அப்படியுமே முழுசா நார்மல் ஸ்டேட்ல வரல. திடீர்னு அழுவ ஆரம்பிக்கிறா. திடீர் நைட்ல எல்லாம் பயந்து கதவுல வெளியெல்லாம் தொடர்ந்து ஓடுறா. ஸோ அதனாலே 17 நாள் வரையும் பிரியாவோட கையும் காலையும் கட்டி தான் போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா பூஜைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. பிரியா என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னப்ப நான் கேட்டேன், 17 நாள் பூஜை நடந்துச்சுன்னு மொட்டையா சொல்றீங்களே, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியல அண்ணா, எனக்கு ஓரளவு தான் நினப்பு இருந்துச்சு. என்ன ஏதோ ஒரு தண்ணியில டெய்லியுமே குளிப்பாட்டினாங்க, மஞ்சள் கலந்த தண்ணியில டெய்லியுமே எனக்கு காலைல குளிப்பாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 17 நாளும் எனக்கு ஃபுல்லாவே வெஜ் சாப்பாடா தான் கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நிறைய மந்திரங்கள்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன ஒரு சின்ன ரூம்குள்ள உட்கார வச்சு என் மேல டெய்லி தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாள் ஃபுல்லா. காலையில அந்த மஞ்சள் தண்ணியை வச்சு குளிச்சது மட்டும் இல்லாம நாள் ஃபுல்லாவே என் மேல ஏதோ ஒரு தண்ணியை தெளிப்பாங்க, ஏதோ மந்திரம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன், ஆனால் கறி சாப்பாடு தான் சாப்பிடல, வெஜ் ஐட்டம் நிறையவே சாப்பிட்டேன். நார்மலாக தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பயங்கரமான எதுவுமே தெரியல. ஆனால் மித்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கேட்கறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க மேக்ஸிமம் நார்மல் ஆக இந்த பூஜைகள் எல்லாமே குறைக்கப்பட்டிருந்தாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ச்சியாக பண்ற பூஜைகள் 5 நிமிஷம் 10 நிமிஷமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த பூசாரிங்க வீட்டுக்கு வந்து துண்ணூறு மட்டும் போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருச்சான். அதாவது பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரியா ஒரு பிஜி ஹாஸ்டல்ல போய் தங்கினாங்கல்ல அந்த 3rd ஃப்ளோர்ல, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 3rd ஃப்ளோர்ல இவங்க தங்கியிருந்த ரூமோட நம்பர் என்ன தெரியுமா? 333. அதே பிரியா தான் இந்த ரத்தத்தில் எழுத நம்பரும் அந்த ரூமோட நம்பரும் ஒன்னா இருக்கு. இது ஒரு கனெக்ஷன். ரெண்டாவது கனெக்ஷன் என்ன தெரியுமா? அந்த 3வது ரூம்மேட், அந்த 3வது ரூம்மேட் யார்ட்டையும் பேசல, ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மேல ஆல்ரெடி ஏதோ ஒரு கோஸ்ட் பொசஸ் ஆயிருச்சு. அவங்க அதோட புடியில இருக்காங்க. அதனால தான் பிரியாவை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திட்டது, இந்த மாதிரி வந்து வெளியில போன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பிரியா உடம்புக்குள்ள அந்த சாத்தானாலேயோ இல்ல அந்த ஆவியாலேயோ முழுசா பிரியாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரியாவோட ஃபேமிலி ஒரு மாதிரி ரிலீஜியஸ் ஃபேமிலி, ஒரு மாதிரி ரொம்ப பயபக்தியா இருக்கு ஃபேமிலி. அதனாலேயே பிரியாவோட உடம்புக்குள்ள அந்த ஒரு கோஸ்டால உள்ள போக முடியல. அதனாலதான் அந்த ஒரு கோவத்துல தான் பிரியாவோட கையெல்லாம் அறுத்து பிரியாவோட கழுத்தெல்லாம் நெரிச்சு இந்த மாதிரி இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா பூஜை பண்ணுவோம், அது அந்த இடத்துல இருந்து ஓடிருச்சு. இதுதான் பிரியா அவங்களோட கதை. உண்மையிலே கேட்கறப்ப ரொம்ப பயங்கரமாவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்ல பேய் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இல்ல கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இவ்வளவுதாங்க பிரியாவோட கதை. அதாவது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், ஒரு நல்ல சக்தி அப்படின்னு இருக்கிறப்ப தீய சக்தின்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப நெகட்டிவ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நம்ம பாசிட்டிவ் இல்லைன்னு சொல்லிட முடியாது, நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறதா. அதுதான் என்னோட நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எப்பயுமே வெளியூர்லாம் போறீங்க, இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் நீங்க சேஃபா இருக்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து உங்க கூட ஒரு விபூதியோ ஒரு திண்ணூரோ, இல்ல நீங்க முஸ்லீமா இருந்தா ஒரு சின்ன குரான் புக்கோ, ஒரு கிறிஸ்டினா இருந்தா ஒரு சின்ன பைபிள் புக்கோ நீங்க வச்சிருக்கிறது உங்களோட சேஃப்டிக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோல விடைபெற. until then bye bye, வணக்கம், டாடா, பை பை, see you guys.